வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். நடிகர் அரசியல்வாதி கமல்ஹாசனின் மொழி குறித்த சமீபத்திய கருத்துக்களுக்கு தமிழக அமைச்சர் கே.என். நேரு புதன்கிழமை ஆதரவு தெரிவித்தார். அவரது அறிக்கையில் ஆட்சேபனைக்குரியது எதுவும் இல்லை என்று வலியுறுத்தினார். திருச்சியில் ஊடகங்களுக்கு உரையாற்றிய நேரு, தெலுங்கு, மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற தென்னிந்திய மொழிகளின் வேர்த்தமிழ். அவர் சொன்னது உண்மை மற்றும் வரலாற்று ரீதியாக ஆதரிக்கப்படுகிறது என்றார். கர்நாடகாவின் சில அரசியல் வட்டாரங்களின் எதிர்ப்புகள் மற்றும் தமிழக பாஜகவின் விமர்சனங்களுக்கு மத்தியில் நேருவின் இந்த ஒப்புதல் வந்துள்ளது. சமீபத்திய பொது நிகழ்வின் போது ஹாசனின் கருத்தை இந்த குழுக்கள் எதிர்த்தன. இருப்பினும் ஹாசன் ஒரு வரலாற்று உண்மையை மட்டுமே கூறினார் என்றும் அதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது என்றும் நேரு கூறினார். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் துன்புறுத்தல் வழக்கோடு திமுகவை தொடர்புபடுத்திய தமிழக பாஜக தலைவர் கே. அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்த நேரு குற்றச்சாட்டுகளை நிராகரித்தார். நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் அரசுக்கு எதிராக கணிசமான ஆதாரங்கள் இல்லாத போதிலும் அண்ணாமலை தொடர்ந்து திமுகவை தாக்கி வருவதாக அவர் வாதிட்டார். கோவிட்-19 என்ற தலைப்பில் நகராட்சி நிர்வாகத்துறை தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளதாக நேரு பொதுமக்களுக்கு உறுதியளித்தார். வைரஸ் மீண்டும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை திறம்பட நிர்வகித்து கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அவர் வலியுறுத்தினார். காவிரி நீர் திறப்பு குறித்த கவலைகளை நிவர்த்தி செய்த நேரு, ஜூன் 12 தேத்திமேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் எந்த இடையூறும் இல்லாமல் இறுதிப் பகுதிகளை சென்றடைவதை உறுதி செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சம்பந்தப்பட்ட துறை செய்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.